மீனவ பெருமக்களுக்கு 2 லட்சம் வீடு கட்டி கொடுப்போம். ஒரு செங்கலை கூட நவுத்தலிங்க ஐயா. பகுதி நேர ஆசிரியர்கள் செவிலியர்களுக்கு பணி நிரந்தரம் செய்வோம். சென்னை மாநகரத்துக்கு வந்து பாருங்க, எல்லாம் ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். 511 தேர்தல் வாக்குறுதி இந்த மாதிரி என்னால படிக்க முடியுங்க ஐயா. ஆனா முதலமைச்சர் அவர்கள் எந்த கனவு உலகத்தில் வாழ்ந்து கொண்டு 99% தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டோம்னு எப்படி சொல்றாரு எனக்கு தெரியல. எப்படி சொல்றாரு? இதுக்கு முன்பு முதலமைச்சர் அவர்கள் துணை முதலமைச்சராக இருந்த பொழுது ஜப்பானுடைய துணை முதலமைச்சர் சொன்னார், கவனிச்சிருப்பீங்க. மேபி அந்த மாதிரி சொல்றாரா, இல்ல குடியரசு தினத்தையும் சுதந்திர தினத்தையும் மாற்றி சொல்லுவார், அந்த மாதிரி சொல்றாரா? ஐயா, நீங்க திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதி 511 வாக்குறுதியை படிங்க. 2019 பாரதிய ஜனதா கட்சியினுடைய 295 தேர்தல் வாக்குறுதியை படிங்க. ஒரு பெண்ணோ பென்சிலோ எடுத்துக்கங்க ஐயா, நேரம் இருக்கும் பொழுது டிக் போட்டுக்கிட்டே வாங்க. நான் உங்களுக்கு உறுதியாக சொல்லிவிட்டு செல்லுகின்றேன், 295 வாக்குறுதியும் பாரதிய ஜனதா கட்சி நிறைவேற்றிவிட்டு இந்த யாத்திரையில தைரியமா உங்கள்கிட்ட சொல்றேன். திமுகவினுடைய 511 தேர்தல் வாக்குறுதியில முழுமையாக 20 வாக்குறுதி கூட நிறைவேற்றும். இன்னொன்னு சொல்றேன் பாரு, இந்த பட்ஜெட் வச்சு சொல்றேங்க ஐயா. இவர்கள் சொல்லி இருந்தார்கள் தேர்தல் வாக்குறுதி நாங்க ஆட்சிக்கு வந்தா 3,50,000 பேருக்கு அரசு வேலை கொடுப்போம். இளைஞர்கள் நிறைய பேர் நிக்கிறேன். இன்னைக்கு தமிழக அரசினுடைய அரசு வேலை தான் முக்கியமான ஒரு திட்டம். உங்களுக்கு அரசு வேலை கிடைப்பதற்கு மத்திய அரசினுடைய யூபிஎஸ்சி இருக்கு. பிரதமர் அவர்கள் 10 லட்சம் பேருக்கு கடந்த 500 நாட்கள்ல அரசு வேலை கொடுத்திருக்காங்க. இந்த மூன்றை தவிர அரசு வேலை எங்கேயும் கிடைக்காதுங்க ஐயா. யூபிஎஸ்சி போனோம், டிஎன்பிஎஸ்சி போனோம், அல்லது மத்திய அரசினுடைய அந்த ஸ்பெஷல் ரெக்ரூட்மெண்ட் 10 லட்சம் பேருக்கு நடந்து முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு பட்ஜெட்ல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு சொல்லி இருக்கின்றார்கள் 60,000 பேருக்கு அரசு வேலை கொடுத்திருக்கோம். கடந்த 33 மாதங்கள்ல 60,000 பேருக்கு அரசு வேலை கொடுத்திருக்கோம். ஐயா, எங்கிட்ட டிஎன்பிஎஸ்சி லிஸ்ட் இருக்குதுங்க ஐயா. குரூப் 1, 2, 2A, 3, 4 டூரிஸ்ட் ஆபீசர்ஸ் எக்ஸாமினேஷன் என்ன நடத்தினாங்க, கம்பைன்ட் இன்ஜினியரிங் எக்ஸாமினேஷன் மொத்தமா சேர்த்துனீங்கன்னா 10,600. 33 மாதங்கள்ல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு டிஎன்பிஎஸ்சி மூலமாக இளைஞர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அரசு வேலை என்பது 10,600. ஆனா இன்னைக்கு பட்ஜெட்ல திராவிட மாடல் அரசு சொல்லுவது நாங்கள் 60,000 பேருக்கு அரசு வேலை கொடுத்திருக்கோம். வெள்ளை அறிக்கைக்குள்ளாமே 33 மாதத்துல 60,000 பேருக்கு நீங்க அரசு வேலை கொடுத்திருக்கீங்க. அதே பொய், அதற்கு வெள்ளை அறிக்கை கிடையாது. எந்த துறையில எத்தனை பேரை எப்ப நாங்க ரெக்ரூட் பண்ணோம் கிடையாது. தேர்தல் அறிக்கையில சொல்லி இருப்பது 5 வருடத்துல 3,50,000 பேருக்கு அரசு வேலை. அந்த கணக்குப்படி பாத்தீங்கன்னா 33 மாசம் என்பது 2.5 வருஷம். 2.5 வருஷம் தாண்டியாச்சு. 1,75,000 பேருக்கு அரசு வேலை கொடுத்திருக்கணும். பொய் சொல்றதும் தப்பா சொல்றாங்க. 1,75,000 பேருக்கு அரசு வேலை கொடுத்திருக்கணும், அது 60,000. ஆனா எங்ககிட்ட இருக்கிறது படி டிஎன்பிஎஸ்சி என்பது வெறும் 10,600 பேருக்கு மட்டும்தான் அரசு வேலை. ஐயா, நீங்க எந்த குறியீடு அடிப்படையில் பார்த்தீங்கன்னா கூட இந்த 33 மாத காலத்தினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு மோசமான அரசாக எந்த குறியீட்டு நீங்க போட்டு பார்த்தாலும் வளர்ச்சியிலே மோசம், ஊழல்லே மோசம், மத்திய அரசுடைய திட்டங்களை வாங்கி மக்களுக்கு கொடுக்கிறது மோசம், பொய் சொல்லுவதில் மோசம், கிராமப்புறத்தினுடைய வளர்ச்சி மோசம், விவசாயிகளுடைய வளர்ச்சி மோசம், பெண்களுக்கு கொடுத்த தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றலே மோசம். எல்லா குறியீட்டிலும் மோசம் 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 என்பது மட்டும்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 33 ஆட்சி கால சாதனை.